மரகத நாணயம் ரொம்பவே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஹாரர் திரைப்படம். வெளிவந்து ஒரு மிகப்பெரிய ஹிட்டான ஒரு திரைப்படம். நம்ப டைரக்டர் ஆர். சரவணன் டைரக்ஷன்ல நம்ப ஆதி அவர்கள் ஹீரோவா பண்ணி லாஸ்ட்டா தியேட்டர்ல வெளிவந்து மாபெரும் வெற்றி பெற்ற ஒரு தமிழ் திரைப்படம். நீங்க இந்த படத்த பார்த்திருந்தா, இந்த படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு புடிச்சிருக்கு அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த படத்தோடைய வெற்றிக்கு அப்புறமா நம்ம ஹிப் ஹாப் தமிழ் ஆதிய வச்சு வீரன் அப்படின்ற ஒரு படத்த பண்ணியிருந்தாப்ல. இந்த வீரன் படம் வெளிவரதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி தான் மலையாளத்துல மின்னல் முரளி அப்படின்ற ஒரு படம் வந்தது. சூப்பர் ஹீரோ கான்செப்ட்ல. இந்த படத்துடைய அந்த படம் மலையாள படம் வந்ததுக்கு அப்புறம் இந்த படத்துடைய அனௌன்ஸ்மெண்ட் எல்லாமே வருது. பார்க்கறதுக்கு என்னப்பா அந்த படம் மாரியே இருக்கு அப்படின்ற மாரி எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. சரி அப்புறமா படம் கொண்டு வந்தாங்க. பார்த்தா அந்த படத்துக்கு பெரிய வரவேற்பு கிடைக்கல. அந்த படத்துடைய பட்ஜெட்டுக்கும், அந்த படத்துடைய வசூலுக்கும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா, அந்த படம் ஒரு தோல்வி பெற்ற படமா மாறி போச்சு. ஆனா ஒரு வித்தியாசமான ஒரு கதைக்களம், தமிழ் சினிமால எடுத்த ஒரு சூப்பர் ஹீரோ கான்செப்ட்ல வெளிவந்த ஒரு திரைப்படம். இன்னமும் நல்லா பண்ணியிருந்தாவோ, அந்த ரன் டைம கம்மி பண்ணி இன்னமும் ஸ்கிரிப்ட்ஸா பண்ணியிருந்தாவோ, அந்த ரன் டைம கம்மி ரொம்ப விறுவிறுப்பா பண்ணியிருந்தா, கண்டிப்பா அந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெற்றிருக்கும். சரி அந்த படத்துக்கு அப்புறமா நம்ம ஆர். சரவணன் என்னதான் பண்ண போறாரு அப்படின்ற மாரி ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி இருந்தது. அப்பயே என்ன சொன்னாங்கன்னா, மரகத நாணயம் 2 அவர் பண்ண போறாரு அப்படின்ற மாரி சொன்னாங்க. நம்போ டைரக்டர் இந்த படத்த பண்றாரு அப்படின்றது ஒரு அவசியம் இருந்தாலும், புரொடியூசர் யார் அப்படின்ற மாரி பார்த்தா, ஃபர்ஸ்ட் பார்ட் யார் புரொடியூஸ் பண்ணாங்களோ அவங்களே தான் பண்றாங்க அப்படின்ற மாரி சொல்லியிருந்தாங்க. சரி ஸ்டார்ட் ஆகும்னு பார்த்தா, அந்த நேரம் பார்த்து தயாரிப்பாளர் எதிர்பாராம நம்மள விட்டு பிரிஞ்சுட்டாப்ல. சரி அவரு போனதுக்கு அப்புறம் அந்த படம் ஸ்டார்ட் ஆகுமா? ஆகாதா? அப்படின்ற ஒரு நிலைமையில இந்த படம் அப்படியே கிடப்புல இருந்தது. இப்போ நம்ம பேஷன் ஸ்டுடியோ உள்ள வந்து 2 பேரும் இணைஞ்சு இந்த படத்த பண்றாங்க. நாளை காலையில மரகதராணி 2 உடைய அபிஷியல் அப்டேட் நம்மளுக்கு காத்துக்கிட்டு இருக்கேன். அந்த அனௌன்ஸ்மெண்ட்ட நம்ம ராகவா லாரன்ஸ் அவர் தான் இப்போதைக்கு ரிவீல் பண்ண போறாப்ல. நாளை காலையில 11 மணிக்கு பொங்கல் ட்ரீட்டா மரகதநாணயம் 2 உங்களுக்கு கம்மிங் சூன் அப்படின்ற மாரி சொல்ல போறாங்க. ஆனா இன்னமும் ஷூட்டிங் போல. நாளைக்கு தான் அனௌன்ஸ்மெண்ட்டே வரும்போது ஷூட்டிங்லாம் முடிச்சு இந்த மாதம் இந்த வருடம் இறுதிக்குள்ள இந்த படம் தியேட்டருக்கு வர்றதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா மரகதநாணயம் 1 மாரியே இந்த 2யும் நல்லா பண்ணாங்கன்னா, கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய வெற்றி பெறப்போற ஒரு படமா இருக்கும். ஏன்னா, ஆதிக்குமே லாஸ்ட்டா வெளிவந்த சப்தம் திரைப்படமும் பெருசா போல. அதுக்கடுத்து அக்காண்டா 2 அது எதுக்கு வந்துச்சுன்னு தெரியல. ஸோ இந்த படம் நல்லா இருந்தா, கண்டிப்பா இந்த படம் அவருக்கு ஒரு மிகப்பெரிய கம்பேக்கா தமிழ் சினிமாவுக்கு அமையும் அப்படின்ற மாரி நான் எதிர்பார்க்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம்.